This video sponsored by BuyMote. இந்த ஆப்பில் நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணக்கூடிய எல்லா ப்ராடக்ட்டும் உங்களுக்கு ரொம்ப மலிவான விலையில் கிடைக்குது. இதிலிருந்து நிறைய ஆஃபர்ஸ் அண்ட் கூப்பன்ஸ் ப்ரொவைட் பண்ணுறாங்க. ஸோ இதோட லிங்க் உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். தேவைப்பட்டவங்க யூஸ் பண்ணி பாருங்கள். பள்ளிகளில் பணியாற்றும் அரசு ஊழியர்களுக்கு அதிரடி உத்தரவு. அரசு வெளியிட்ட 2 முக்கிய அறிவிப்புகள். தமிழகத்தில் உள்ள அரசு பள்ளிகள் மற்றும் பள்ளி கல்வித்துறை அலுவலகங்களில் பணியாற்றும் அமைச்சு பணியாளர்களுக்கான உதவியாளர்கள், இளநிலை உதவியாளர்களுக்கான பணி நேரம் காலை 10 மணி முதல் மாலை 5:45 மணி வரை இருந்தது. இந்த பணி நேரம் கடந்த 2023ஆம் ஆண்டு மாற்றி அமைக்கப்பட்டது. அதன்படி காலை 9 மணி முதல் மாலை 4:45 மணி வரை மாற்றப்பட்டது. இந்நிலையில் வரும் கல்வியாண்டு முதல் மீண்டும் பணி நேரம் மாற்றப்பட்டுள்ளது. தமிழக அரசு ஊழியர்களுக்கு நேற்று 2 முக்கிய அறிவிப்புகள் பிறப்பித்துள்ளது. பள்ளி கல்வித்துறை நேர மாற்றம் தொடர்பாகவும் அரசு ஊழியர்களுக்கு பொதுவான பலனாக காப்பீடு தொடர்பாகவும் உத்தரவிடப்பட்டுள்ளது. பள்ளி கல்வித்துறை வெளியிட்டுள்ள அறிவிப்பின்படி தமிழகத்தில் உள்ள அரசு பள்ளிகள் மற்றும் பள்ளி கல்வித்துறை அலுவலகங்களில் பணியாற்றும் அமைச்சு பணியாளர்களுக்கான உதவியாளர்கள், இளநிலை உதவியாளர்களுக்கான பணி நேரம் காலை 10 மணி முதல் மாலை 5:45 மணி வரை இருந்தது. ஆனால் கடந்த 2023ஆம் ஆண்டு மே மாதம் அச்சு பணியாளர்களின் பணி நேரம் காலை 9 மணி முதல் மாலை 45 மணி வரை என மாற்றி அமைக்க உத்தரவிடப்பட்டது. ஆனால் பல்வேறு சங்கங்கள் அமைச்சு பணியாளர்களின் பணி நேர மாற்றம் உத்தரவை ரத்து செய்ய வேண்டும் என்று விடுத்தனர். இந்த நிலையில் பள்ளிகள் மற்றும் கல்வித்துறையில் அலுவலகங்களில் பணிபுரியும் பணியாளர்களின் பணி நேரம் மீண்டும் காலை 10 மணி முதல் மாலை 5:45 மணி வரை மாற்றம் செய்யப்படுகிறது. அதேபோல பணி நேரத்திற்கு பிறகு வழக்கமான பணிகள் இல்லாமல் முக்கிய மற்றும் அவசர பணிகள் இருக்கும் போது மட்டும் கூடுதல் நேரங்களில் பணிகளை மேற்கொள்ளலாம். விடுமுறை நாட்களில் முறைப்பணிக்கு வரிசையாக பட்டியலிட்டு அதன்படி பணியாளர்கள் அலுவலகம் வரும்படி அலுவலக தலைவர்கள் நடவடிக்கை மேற்கொள்ள வேண்டும். இவ்வாறு பள்ளி கல்வித்துறை உத்தரவிட்டுள்ளது. 2வது அறிவிப்பு காப்பீடு தொடர்பானது. அரசு அலுவலர்கள் எதிர்பாராத விபத்தில் இறந்தாலோ விபத்தில் நிரந்தர ஊனம் அடைந்தாலோ தனிநபர் விபத்து காப்பீடு தொகையாக 1 கோடி நிதியை விபத்தில் இறந்த அரசு அலுவலரின் குடும்பத்தில் உள்ள திருமண வயதை எட்டியுள்ள மகளின் திருமண செலவுக்காக மகள் ஒருவருக்கு தலா 5 லட்சம் வீதம், 2 மகளுக்கு 10 லட்சம் வரை நிதியுதவி அளிக்கப்பட உள்ளது. விபத்து காரணமாக இறந்த அரசு அலுவலரின் குடும்பத்தில் பள்ளி கல்வியை நிறைவு செய்து கல்லூரியில் உயர்கல்வி பயிலும் மகளின் உயர்கல்விக்கான உதவித்தொகை 10 லட்சம் வரையும், அரசு அலுவலர்கள் தங்களது பணிக்காலத்தில் எதிர்பாராமல் இயற்கை மரணம் அடைந்தால் ஆயுள் காப்பீடு தொகையாக 10 லட்சமும் வங்கிகள் வழங்க உள்ளன. இதற்கான ஒப்பந்தம் நேற்று கையெழுத்திடப்பட்டுள்ளது. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.